வணக்கம் ஐயா. டேய் மல்லேஷ், சொல்லுங்க ஐயா. உன் செருப்படுத்த அவன் கழுத்துல மாட்டே. வேணாம். இதுக்கப்புறம் நீ செத்த பொணத்துக்கு சமண்டா. ஏய் பீம்ராவ் எஜமான் நாயே, உங்க அம்மா உன் அப்பனுக்கு உன்னை பெத்திருந்தா நீ எஜமானிக்கே பிறந்திருந்தா என்ன கொல்லுடா எஜமான் நாயே. கொல்லுடா. ஆனா ஒரு விஷயம் புஜங்கரா, சாகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ செத்து மேல போனதுக்கு அப்புறம் அந்த கடவுள் கிட்ட ஒரு வரம் வாங்கிக்கோ. மறுபடியும் மனுஷனா மட்டும் பிறக்க கூடாதுன்னு. அத மீறி பிறந்தான்னு வச்சுக்கோ, அப்பவாத உன்னை உயிரோட விடுறேன். விட்டு வச்சு பாடுறா. அவனை தூக்கி வெளில போடுங்க. பொறம்போக்கு பையன். டேய் மல்லேஷ், சந்தோஷமா இருக்கேன்டா. நீ என் பக்கத்துல இருந்தா சந்தோஷம் எனக்கு சொந்தம்டா. உனக்கு என்ன வேணுமோ கேளுடா. எனக்கு எதுவும் வேண்டாம் ஐயா. இந்த ஜனங்களுக்கு மட்டும். ஜனங்களுக்கு? ஜனங்க எல்லாருமே குடிக்கிற தண்ணிக்கும் விவசாய தண்ணிக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா. தேஷ்புக் காத்துல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் தண்ணி விடுறாங்க. தண்ணி இல்லாம பயிரும் தொண்டை தண்ணியும் வத்தி போகுதுயா. அதான் நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா, மனசு வச்சா பீம்ரவாத்து தண்ணியை ருத்ரங்கிக்கு கொடுத்தீங்கன்னா விவசாயமும் மக்களும் ரொம்ப செழிப்பா இருப்பாங்கய்யா. ஊர் நல்லா இருந்தா நீங்களும் நல்லா இருப்பீங்க. டேய் கணக்கு, இப்ப இருந்து பீம்ராவ் தேஷ்முக்கோட ஆற இந்த ருத்ரங்கிக்கு குடுக்கறேன்டா. ஐயா இன்னொரு விஷயம், நம்ம தேசத்தோட சுதந்திர நாள் வரப்போதாயா. அதை கொண்டாடி ரொம்ப வருஷம் ஆகுதாயா. சுதந்திர நாளா? அது என்னடா? அதான் எஜமா, அடிமைங்கெல்லாம் விடுதலையானது சுதந்திர தினத்தை சொல்றானுங்க. You mean independence? அதேதான் எஜமா. You bloody slaves! You want independence? Independence is not meant for slaves. It's for us. We rule you. ஐயா நீங்க பேசுற இந்த பாஷை எல்லாரும் கத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. ஊருக்கு பள்ளிக்கூடம் வந்துட்டா எல்லாருக்கும் படிப்பு கிடைக்கும். சுதந்திர நாள்ல எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய ஆள் ஆகலாம் ஐயா. நீங்க மனசு வச்சீங்கன்னா இந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் வந்துடும். எல்லாருக்கும் கல்வி கிடைக்கும். ஊர்க்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. ஊருக்கு நல்லதுன்னா அது உங்களுக்கும் நல்லது தானே ஐயா. இவனுங்கெல்லாம் படிச்சானுங்கன்னா குடிசை கோட்டையாயிரும், கோட்டை குடிசையா மாறிடும். அப்புறம் படிச்சு பட்டதறியா மாதிரி உங்ககிட்டயே சட்டம் பேசுவானுங்க. உங்களுக்கு அதெல்லாம் சரி வருமா ஏஜமா? இது கூட எனக்கு தெரியாதா? வாயை மூடிட்டு. டேய் மல்லேஷ், இந்த பள்ளிக்கூட விஷயத்தை அப்புறமா பாத்துக்கலாம். ஐயா என்னடா ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு பரிசு தர போறேன். பொம்பளைங்களுக்கு ரவிக்கா, ஆம்பளைங்களுக்கு கோமணம். கொஞ்சம் உப்பு தரேன், கொஞ்சம் பருப்பு தரேன், கொஞ்சம் அரிசியும் தரேன். போய் பொழைச்சுக்கோங்க. இந்த பீம்ராவோட சந்தோஷத்துல உங்களுக்கும் பங்கு தரேன். போய் நல்லா கல்லு குடிங்க, நல்லா சாராயமும் குடிங்க. போய் சந்தோஷமா இருக்கலாம் அடிமைங்களா. எஜமா நீங்க நல்லா இருக்கணும். 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும் எஜமா. நல்லா இருக்கணும் எஜமா. சந்தைக்கு போய் புடவை வாங்கிட்டு வந்தேன். உனக்கு பிடிச்ச ரவிக்கு கூட. என்ன கல்யாணம் கட்டிக்க. பெரிய எஜமானி அம்மா இருக்காங்க, சின்ன எஜமானி அம்மா இருக்காங்க. என்னையும் நீ கல்யாணம் கட்டிக்கோ. 3வது எஜமானி ஆயிடுவேன். கிறுக்கு பிடிச்சோட வீட்டுக்கு போ. நான் என்ன பைத்தியக்காரியா? எனக்கு எஜமா மேலதான் பைத்தியம். நான் ஒண்ணும் இல்ல. பிச்சு திங்க போறான். வீட்டுக்கு போன்னு சொன்னேன். போ. எஜமா என்ன ஒரு பார்வை பாரு எஜமா. போக எல்லாரும்.
எஜமா கொஞ்சம் அங்க பாருங்களேன். உங்க கனவு கோட்டையில இருந்த உருவம் இப்ப கோட்டைக்குள்ளேயே வந்துருச்சு. வணக்கம் துரை. சபாஷ்டா மல்லேஷ், நீ ஒரு அடிமையா இருந்தாலும் எனக்கு தம்பி மாதிரி தான். வா 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 என்கிட்ட வா. கடவுள் என்ன கடவுள், அந்த கடவுள் எனக்காக என்ன செஞ்சது? ஆனா உன் சின்ன வயசுல நீ ஏன் உயிரை காப்பாத்தின? என் எதிரியையும் கொன்னு போட்ட. இப்போ இப்போ ஆசீர்வாதம் பண்ணுங்க எஜமா. என்னடா இது? என்னடா? என் பொஞ்சாதி எஜமா. உன் பொஞ்சாதியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்ககிட்ட நான் இதை மட்டும் மறைச்சிட்டேன். சின்ன வயசுலயே எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த புஜங்கராவ் உங்களுக்கு எப்படி எதிரியோ அதே மாதிரி எனக்கும் எதிரிதாயா. என்னோட ருத்ரங்கி என்னடா பண்ண? அவளை நான் கொன்னு புதைச்சிட்டேன்டா. தம்பி மல்லேஷ், உன் தங்கம் பத்திரமா என்கிட்ட தான்ப்பா இருக்கா. ஏய் வள்ளி, நாளைக்கு விடிஞ்சிருந்தா இவன் உன் தங்கத்தை நாசம் பண்ணிருப்பான். அவளை கூட்டிட்டு போயிடு தம்பி. அதான்யா, பகை உங்களோடதுன்னா பழி என்னோடதுயா. நான் வாழ்றதே என்னோட ருத்ரங்கிக்காக தான். ருத்ரங்கிக்காக நான் சாகவும் தயார், சாகடிக்கவும் தயார் எஜமா. என் தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். எஜமா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் செஞ்சது தப்புன்னா என் தலையை வெட்டிடுங்க. நான் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் அதை தட்டாம செய்யறேன். சொல்லுங்க எஜமா. என்னங்க என்னங்க, வேண்டாங்க, தப்பா எதுவும் பண்ணிடாதீங்க. என்னங்க சொல்றது கேளுங்க, வேண்டாம். நன்றி எஜமா. டேய் கணக்கு, எஜமா சீக்கிரம் போய் பக்கத்தூரோட பூமி பத்திரத்தை எடுத்துட்டு வா. இந்த கொண்டு வர எஜமா. காந்தாரி பட்டணத்துல உள்ள 10 ஏக்கர் நிலத்தை உனக்கு நான் தரேன். இத வாங்கிக்கோடா. ரொம்ப நன்றி எஜமா. உன் பொஞ்சாதியோட பேர் என்னடா? ருத்ரங்கி எஜமா. ஏ மீராபாய், ருத்ரங்கியோட சாந்தி முகூர்த்தம் இங்கதான் நடக்கணும். நமக்கு எப்படி நடந்துச்சோ அவளுக்கும் அப்படிதான் நடக்கணும். நமக்கு கிடைச்ச மரியாதை அவளுக்கும் கிடைக்கணும். ஏ கணக்கு, புரிஞ்சுதுங்க நீ எஜமா. என்ன சொல்ற மீராபாய்? உங்க வாயால இப்படி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எஜமா. தம்பி மல்லேஷ், ருத்ரங்கி 2 பேரும் வாங்க வாங்க. இந்த எஜமா உன்னை விட்டு வச்சாலும் நான் உன்னை விடுறதா இல்லை. ருத்ரங்கியோட உன் சாந்தி முகூர்த்தம் எப்படி நடக்கும்னு நானும் பார்க்க தானே போறேன். இந்த ஆடம்பரமான துணியெல்லாம் எங்களுக்கு எதுக்குமா? நீங்களும் கௌரவமா ஆடம்பரமா வாழணும், அதை நான் பார்க்கணும் தம்பி. இப்பதான் எஜமா ஒரு நல்ல வேலை பண்ணிருக்காரு. ஏம்மா அப்படி சொல்றீங்க? சில கேள்விகளுக்கு காலம்தான் பதில் சொல்லணும் தம்பி. ஊரே அவரை சாமின்னு சொல்றாங்க, நீங்க ஏம்மா இப்படி சொல்றீங்க? ருத்ரங்கிய கோட்டைக்குள்ள கூட்டிட்டு போப்பா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு இருக்கும்.